கடந்து செல்வோமாக. இந்நாட்களிலே தேவன் ஒரு நல்ல வார்த்தைகளை கொடுத்தார். சோர்ந்து போகாதீர்கள். எந்த கோணத்திலையும் நாம் சோர்ந்து போக வேண்டியதான அவசியம் நமக்கு இல்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் நம்ம பாடணும், நீர் என் பக்கத்தில் நான் பயப்படேன், எனக்கு துணையாக என்ன செய்கிறேன் இருக்கிறீர். யார் மறந்தாலும் நீர் என் என்ன செய்யல, மறக்கலை. நல்ல வாக்கு தத்தங்களை கர்த்தர் தந்திருக்கிறேன். வாழ்க்கையிலே எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சோர்வுகள் வரதான் செய்யுது, சோர்வுகள் வரதான் செய்யுது. ஆனால் சோர்வுகள் வரும்போது நாம் அதிலேயே மூழ்கி விடக்கூடாது, அதிலேயே அழிந்து போகக்கூடாது, அதையே சிந்தித்து கொண்டு இருக்கக்கூடாது. அடுத்த நிமிஷத்தில் அதிலிருந்து விடுதலை ஆவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை யோசிக்க வேண்டும், அதை செயல்படுத்த வேண்டும். ஒரு வசனத்தை கூட வாசியுங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது, அங்கே சாலமோன் ஞானி தன்னுடைய பிள்ளைகளுக்கு அறிவுரையாக சொல்கிறதான ஒரு காரியம், என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளை கடிந்து கொள்வார். அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்தே போகக்கூடாது. தகப்பன் தம் பிள்ளைய சிக்ஷிக்கிறது போல. இன்னும் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் இன்னும் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் சோர்ந்து போகிறவர்கள் அல்ல, கர்த்தர் நமக்கு பலனை கொடுக்கிறார். அல்லேலூயா. இயேசு நமக்கு பலனை என்ன செய்கிறார், கொடுக்கிறார். அப்போ சோர்ந்து போகாமல் தேவனை தேடுபவர்களுக்கு ஆண்டவர் நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். சோர்ந்து போகாம யாரை தேடணும்? இன்னைக்கு ஜெபம் பண்ணியாச்சு, நாளைக்கு ஜெபம் பண்ணணும், நாளை கழிச்சு ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு வேதம் வாசித்தாச்சு, நாளை கழிச்சும் வாசிக்கணும். வாழ்க்கையில் எது நடந்துச்சோ நடக்கலையோ ஆண்டவருக்கு கொடுக்கிறதான முக்கியத்துவத்தை கொடுக்கும்போது, முதலிடத்தை கொடுக்கும்போது நடக்க போகிறதான காரியம் என்னவென்றால், அவர் நமக்கு நித்திய ஜீவனை நமக்கு கொடுத்து நன்மை செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. 2 வசனங்களை கூட வாசியுங்கள். ரோமர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தையும், கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து. பாருங்க, நீங்க யாருக்காவது நன்மை செய்யுங்க, அவங்க மூலமா நமக்கு உபத்திரம் வரும், அவங்க மூலமா சில கஷ்டங்கள் என்ன செய்யும் வரும். ஆனால் நற்கிரியைகளை செய்யணும். அதுதான் கிறிஸ்தவனுடைய பண்பு, அதுதான் கிறிஸ்தவர்களுடைய அழகு, அதுதான் கிறிஸ்தவர்களாகிய நம்மிடத்தில் ஜனங்கள் எதிர்பார்ப்பது. தேவனும் அதை தான் செய்ய சொல்லுகிறார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து, நல்ல கிரியைகளை செய்து, நல்ல கிரியைகளை என்ன செய்யணும்? சோர்ந்து போகாமல் செய்யணும். சோர்ந்து போகாமல் நல்ல கிரியைகளை, நற்கிரியைகளை நீங்கள் செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் நித்திய ஜீவனை என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். நித்திய ஜீவன் நமக்கு ஆசை. பாவத்தின் சம்பளம் மரணம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை வரமோ நித்திய ஜீவன். நம்முடைய நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவு எதுவாய் இருக்கிறது என்றால், நித்திய ஜீவனுக்குள் நாம் பிரவேசிக்க போகிறோம். அல்லேலூயா. அந்த நித்திய ஜீவனுக்குள் நாம் பிரவேசிக்க கூடாதபடி பல சோர்வுகள் வரும். பல சோர்வுகள் என்ன செய்யும் வரும், பல இக்கட்டுகள் என்ன செய்யும் வரும், பல நெருக்கங்கள் நமக்கு வரும், பல துன்பங்கள் வரும், பல சோதனைகள் வரும். இவைகள் எல்லாவற்றையும் வேதத்தில் சொல்லப்பட்டதன பரிசுத்தவான்கள் எப்படி ஜெயித்தார்களோ அதே போல நாம் ஜெயிக்கும்போது நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வோம். அல்லேலூயா. ஜெயிக்க வேண்டும். வாழ்க்கையில ஜெயம் எடுத்துக்கொண்டே இருக்கணும். வாழ்க்கையில எல்லா கோணங்களையும், நேற்றைய தினத்தில் நான் சொன்னது போல, யோபு அவனுக்கு ஏன் இரட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைத்தது என்றால், அவன் தன் நாவியினால் தேவனை ஒரு வார்த்தை கூட குறை சொல்லவில்லை. அல்லேலூயா.
நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நமக்கு வருகிறதான கஷ்டங்கள் நஷ்டங்கள்ல எத்தனை திருப்ப தேவனை குறித்து என்னெல்லாம் சொல்லியிருக்கிறோம். ஒன்றும் சொல்ல வேண்டாம். ஈவன் அவனோடு இருக்க கர்த்தர் கொடுத்ததான அவனுடைய சரீரமே, அவனுடைய நண்பர்கள், அவனுடைய சிநேகிதர்கள் எல்லாரும் அவனை சோர்வுக்குள்ளாக தான் மாற்றினார்கள். சாத்தான் கூட சொல்லுதான், நீர் அவன் சரீரத்தை என்ன செய்யும், அவனுடைய சரீரத்தை என்ன செய்யும், தொடும்போது அவன் என்ன செய்வான், உம்மை மறுதலிப்பான்னு சொல்லும்போது பிதாவாகிய தேவன் சொல்கிறார், அவன் ஜீவனை மட்டும் வச்சுட்டு நீ என்னன்னாலும் தொட்டு பாரு, அவன் என்னை மறுதலிக்க மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. கன்னத்தில் கை வைக்காத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது அப்போ நல்ல ஜீவன் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்காங்க. தான் ஆண்டவர் ஜீவனை தொடாதன்ட்ட, ஜீவனை என்ன செய்யாத, தொடாத. அவனை என்னதெல்லாமோ பண்ணி பார்த்து அவனுடைய சரீரம் முழுவதும் அழுகி போயிற்று. அதுல சாம்பல் அள்ளி போட்டு அவன் 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 அங்கலாய்த்து கொண்டிருக்கும் போது நம்ம சொல்லுவோம்ல, எரியிற தீயில எண்ணெய் ஊத்திட்டாங்க. எண்ணெயை ஊத்தினா எப்படி இருக்கும், அதே போல இந்த யோபினுடைய சிநேகிதர்கள் அவனுடைய வாழ்க்கையில என்ன செய்தாங்க, எண்ணெயை ஊத்த ஆரம்பிச்சாங்க. ஆனாலும் அவன் அதை பத்தி கவலைப்படலை. அவன் சொல்கிறான், என் மீட்பர், அல்லேலூயா. அவன் சொல்றான், என் சரீரம் முதலானவைகள், என் மாம்சம் முதலானவைகள் அழுகி போனாலும், எப்படி போனாலும், நமக்கு காலில் ஒரு புண்ணு வந்துட்டு, ஒரு காய்ச்சல் வந்துட்டு, ஒரு தலைவலி வந்துட்டு, ஒரு சின்ன ஏதாவது பிரச்சனை வந்துட்டுனா அப்பா அம்மா அப்பா அம்மா இயேசு வேண்டி சொல்லதுக்கு மனசு வரல. எப்படி சொல்றோம், கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பாருங்க. யோபு சொல்கிறான், என் மாம்சம் முதலானவைகள் அழுகி போனாலும் நான் என் மீட்பர் என்ன செய்கிறார், அவர் மரிக்கல, எனக்குள் இருக்கிற என் ஆத்மாவை தந்த, என் இருதயத்தில் வாசம் பண்ணுகிற, எனக்குள் வாசம் பண்ணுகிற என் தேவன் என்ன செய்யல, மரிக்கவில்லை. அவர் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கை அவனுக்குள்ள இருந்துச்சு. அவன் சோர்ந்து போகல. அவன் என்ன செய்யல, சோர்ந்து போகல. சோர்ந்து போகாமல் அவன் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்ததுனால, நேற்றைய சொன்ன வார்த்தை மறுபடியும் சொல்றேன், என் தாசனைய யோபு என்னை குறித்து நிதானமாய் பேசினான். அவன் சொல்ற அந்த இடத்துல, இதுவரைக்கும் நான் உண்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்போ என் கண் உண்மை என்ன செய்கிறது. இதுவரைக்கும் இயேசுவை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், இனி நம்முடைய கண் இயேசுவை பார்க்க போகிறது. அதுக்கு தான் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. இனி நம்முடைய கண் யாரை பார்க்க போகிறது. அந்த யோபு ஏற்கனவே அறிக்கை பண்ணிட்டான், நான் அவரை காண்பேன், என் கண்கள் அவரை காணும், என் கண்கள் அவரை என்ன செய்யும். நல்ல விசுவாச வார்த்தையை அறிக்கை செய்து அவன் சோர்ந்து போகாமல் எல்லாவற்றிலையும் ஜெயம் எடுத்து நிற்கும் போது தான் அவன் சொல்றான், யெகோவா தேவனிடத்துல சொல்லுதான், ஆண்டவரே நான் இதுவரைக்கும் உண்மை குறித்து கேள்விதான் என்ன செய்தேன் பட்டேன், நான் இதுவரைக்கும் உண்மை குறித்து என்ன செய்தேன் கேள்விதான் பட்டேன், ஆனா இப்போ சொல்ல மாட்டேங்கீங்களே, என் கண்ணு உண்மை என்ன செய்கிறது காண்கிறது. 42ஆம் அதிகாரம் 5வது வசனம் என்று நினைக்கிறேன், அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன். இதுவரைக்கும் வசனத்தை நீங்க கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கிறீங்க. இயேசு இருக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், இயேசு அற்புதங்களை செய்கிறார், இயேசு ஜெயம் கொடுக்கிறார், இயேசு நம்முடைய தேவைகளை சந்திப்பார், இயேசு நம்மை மீட்டெடுப்பார் என்று கேள்விப்பட்டு கொண்டுதான் இருக்கோம். ஒரு நாள்ல இயேசுவை நேரடியாய் பார்க்க போகிறார். அல்லேலூயா. அந்த நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. அந்த நாளுக்காக காத்து கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகள் ஒரு காலத்திலையும் சோர்ந்து போகக்கூடாது, ஒரு காலத்திலையும் சோர்வுக்கு உள்ளாகக்கூடாது. சோர்ந்து போவோம் என்று சொன்னால் அந்த நாளை நாம் காண முடியாது. அந்த நாளை என்ன செய்ய முடியாது, காண முடியாது. சோர்ந்து போகாமல், சோர்ந்து போகாமல் நன்மை செய்கிறதில்லை. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி என்ன செய்தார், நம்மளை சுற்றி சுற்றி வராரு. நமக்கு என்ன நன்மை செய்யணுன்ட்டு, உங்களுக்கு என்ன நன்மை செய்யணுன்ட்டு வேற யாரும் வாராங்களோ வரலையோ, இயேசு உங்களோடு கூட வருகிறார். நன்மை செய்வதில் அவர் சொல்லிலும் செயலிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியாக இருந்தார். நன்மை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் நிச்சயமாய் நன்மை செய்வார். அல்லேலூயா.
ஐயனால் என் அன்பு தேவனுடைய ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சோர்ந்து போகாமல், யோபு சோர்ந்து போகல. யோபு என்ன செய்யல? சோர்ந்து போகல. அவனுக்கு விரோதமா எத்தனையோ காரியங்கள் நடந்துச்சு. சரி, இருக்கட்டுமே, முருதைக்காய் எடுத்துக்கிடுங்க. வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்களை நீங்க எடுத்துக்கிடுங்க. முருதைக்காய் வாசல்ல தான் உட்கார்ந்துருந்தான். இப்ப இவன் நிமித்தம் இவனுடைய ஜனத்துக்கே என்னது வருது? ஜனத்துக்கே என்ன செய்து வருது? அழிவு வருது, ஆபத்து வருது. அவன் சோர்ந்து போகல. அவன் என்ன செய்யல? சோர்ந்து போகல. நேரே எஸ்தருக்கு அந்த நகலை மட்டும் கொடுத்தான். ஆனா எஸ்தர் ஒரு நல்ல ஸ்திரீ, நல்ல ஒரு பெண்மணி. அவ எடுத்தா தீர்மானம். சகோதரிகளே, உங்க குடும்பத்தில் ஒரு சோர்வுகள் வரும்போது முதலாவது தீர்மானம் எடுக்கக்கூடியது நீங்க தான். முதலாவது நீங்க நல்ல தீர்மானம் என்ன செய்யணும்? எடுக்கணும். அவள் எடுக்கிற அந்த தீர்மானம் என்ன அப்படின்னா, நீங்களும் நானும் சேர்ந்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமல் என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணுவோம். உபவாசித்து என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணுவோம். அப்பொழுது நான் மீறி ராஜாவின் சமூகத்துக்கு என்ன செய்த? போற, செத்தாலும் சாகிற. அப்படின்னால ஆண்டவர் நம்மளை சாகடிக்கிறதுக்காக ரட்சித்திருக்கிறாரு. அவர் நம்மை சாகடிக்கிறதுக்காக நம்மோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. அவர் சாகடிக்கிறதுக்காக இந்த அபிஷேகத்தை கொடுத்து நல்ல பரிசுத்தாவினால் நிரம்பி ஜீவிக்க கர்த்தர் நமக்கு அந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார்னா, சாவதற்கு அல்ல, நித்திய ஜீவனை பற்றிக் கொள்வதற்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அழகா சொல்ற அந்த துணிச்சல். அவ சோர்ந்து போயிருந்தா, முருதைக்காய் சோர்ந்து போயிருந்தா, அந்த இடத்துல அவனுக்கு ஒரு உயர்வு என்ன செய்திருக்காது? நல்லா இணைக்க அவனுக்கு அந்த இடத்துல ஒரு உயர்வு என்ன செய்திருக்காது? வந்திருக்காது. அதனால தான் உங்களுக்கு சொல்றேன், சோர்ந்து போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரதான் செய்யும். சோர்ந்து போகக்கூடியதான நேரங்கள் வரதான் செய்யும். அதுல நீங்க ஜெயம் எடுக்கணும். அல்லேலூயா. அதுல நீங்க என்ன செய்யணும்? அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, யார் என்னாலும் சொல்லிட்டு போட்டோம். நான் அடிக்கடி அதான் சொல்லுவேன், அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க. சோர்ந்து போவதை காட்டிலையும் இந்த வேதம் என்ன சொல்லுது அதை நீங்க கவனிச்சாச்சுன்னா வாழ்க்கையில சோர்வே வராது. அல்லேலூயா. நம்ம கவனிக்கக்கூடியது இயேசுவை கவனிக்கணும். நம்ம கவனிக்கக்கூடியது இந்த வேத புஸ்தகத்தை கவனிக்கணும். நம்ம கவனிக்கக்கூடியது நமக்கு முந்தின பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை என்ன செய்யணும்? கவனித்து பார்க்கணும். அவங்கள சோர்ந்து போகலையா? அவர்களெல்லாம் என்ன செய்யல? என்ன கஷ்டங்கள் வந்தாலும், என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன சோதனைகள் வந்தாலும் அவங்க அதுல எப்படி இருந்தாங்க? நிலைத்து இருந்தார்கள். நடந்தது என்ன? சோர்வை உண்டாக்கின ஆகான் சோர்ந்து போயிட்டான். இயேசுவின் ஜனங்கள் கெம்பீரமாய் எழும்பி நின்றார்கள். அல்லேலூயா. உங்களை யாரு சோர்வுக்குள்ளாக மாற்றுகிறார்களோ அவர்கள் சோர்ந்தே போவார்கள். அவர்களுக்கு முன்பு நீங்கள் கெம்பீரமாய் எழும்புவீர்கள். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை கொட்டி ஆவியிலே நிரம்பி இந்த வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென், ஆமென். பாருங்க, நல்லா நீங்க யோசித்து பாருங்க. அந்த ஆகான் அவன் செய்ததான காரியம் என்ன? அந்த ஆமான் அவன் செய்ததான காரியம் என்ன? ஆமான் செய்த காரியம் என்ன? அதே போல ஆகானும் இஸ்ரவேல் ஜனங்களை சோர்வாக தான் மாற்றினான். ஆமானும் சோர்வாக தான் மாற்றினான். 2 சோர்வுகளிலேயும் கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு ஜெயத்தை கொடுத்தது போல எவர்கள் உங்களுக்கு முன்பு தடுக்கல்லாகிய சோர்வை உண்டாக்குகிறார்களோ அவர்களுக்கு முன்பு நீங்கள் ஜெயம் எடுத்து நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வீர்கள். அல்லேலூயா. நித்திய ஜீவனை நாம் என்ன செய்வோம்? சுதந்தரித்துக் கொள்வோம். சோர்ந்து போகக்கூடிய அவசியம் இல்லை. சோர்ந்து போகக்கூடிய அவசியம் இல்லை. அதாவது சில நேரத்தில் நம்ம சிலரை குறித்து கேள்விப்பட்டிருக்கோம். உச்சத்தில் ஏற்றி வச்சு கீழே என்ன செஞ்சிருவாங்க? தள்ளிடுவாங்க. இந்த ஆமானுடைய வாழ்க்கையில் நடந்ததை தான் அவன் உச்சத்துக்கு போயிட்டான். அவன் எங்கே போயிட்டான்? நல்ல இணை கவனிக்கிறான். அவன் எங்கே போயிட்டான்? உச்சத்தில் போய் தொட்டுக்கிட்டு இருக்கான். ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கான். உச்சத்தில் போய் தொட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த முருதைக்காய் தேவனுடைய வெளிப்பாடை பெற்றதுனால அவன் தேவ வெளிப்பாடிலேயே என்ன செய்தான்? நிற்கிறான். நீங்களும் நானும் தேவனுடைய வெளிப்பாடை பெற்றிருக்கணும். அந்த வெளிப்பாடிலே நிற்கும்போது ஒரு நாள் நாம் உச்சத்தை தொடுவோம். எவன் தள்ள வேண்டும் நினைத்தானோ அவன் கீழே கிடப்பான்.
ஹல்லேலூயா. நல்லா யோசித்து பாருங்க, நாமான் செய்ததான காரியம் என்ன? ராஜாவிடத்துல போய் பெர்மிஷன் வாங்க போறான். எதுக்கு? 16,000 சேக்கல் வெள்ளியை எண்ணி கொடுப்பேன், இந்த ஜனங்கள் அழிக்கப்பட வேண்டும், மொர்தெகாய் நிமித்தமா இந்த ஜனங்கள் அழிக்கப்பட வேண்டும். நான் உங்களுக்கு ஒன்று மட்டும் சொல்றேன், மொர்தெகாய்க்குள் இருக்கிறதான தேவன் பெரியவர் என்பதை உணராமல் ஆமான் செயல்பட்டது போல உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிற தேவன் பெரியவர் என்பதை அறியாமல் எவர்கள் செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு முன்பு மொர்தெகாய் உயர்த்தப்பட்டது போல இந்த சபையில் இருக்கிற யாவரும் உயர்த்தப்படுவீர்கள். ஹல்லேலூயா. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட வேண்டும். அந்த ஆமான் மொர்தெகாய்க்கு விரோதமாய் செய்யவில்லை. மொர்தெகாய்க்கு சோர்வுதான். மொர்தெகாய் சோர்வுகள் வந்து அமுக்குகிறது. அவன் சோர்வு அடையவில்லை. அவன் ஆண்டவரை நோக்கி பார்த்தான். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்த்தான், துணிஞ்சு போனான். துணிந்து போறதுக்கு முன்னாலே இந்த எஸ்தர் ராஜாத்தி வீட்டில் இருக்கிற நபர்கள் செய்வதற்கு முன்பதாகவே கர்த்தரே அகஸ்வேரு ராஜாவினிடத்துல பேசி அங்க ஒரு உயர்வை கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. ஏன்னா ராமுலோதான் ராஜாவுக்கு தூக்கம் வரல. நம்மளை உயர்த்தும்படிக்கு அரசாளுகிற ஒரு நபருக்கு தூக்கம் இல்லாதபடி கர்த்தர் அவங்களுடைய தூக்கத்தை செய்தார், கலைத்தார். உங்களுக்கு விரோதமாய் எவர்கள் செயல்படுகிறார்களோ அவர்கள் தூக்கம் இல்லாமல் கலைக்கப்படுவார்கள். நாமோ நன்றாய் தூங்கி எழும்பி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தூக்கம் இல்லை ராஜாவுக்கு. அவன் உடனே நாளாகமத்தின் புஸ்தகங்களை கொண்டு வந்து வாசிக்கும் போது 2 பேர் ராஜாவின் மேல கைப்பட விரும்பினார்கள். அதை மொர்தெகாய் எஸ்தர் இடத்துல சொல்லி, எஸ்தர் மொர்தெகாயினுடைய பேர்ல அங்கே என்ன செய்திருக்கிறது, வரலாறு எழுதப்பட்டிருக்கு. அன்னைக்கு தான் வருது இந்த மொர்தெகாய்க்கு ஏதாவது மேன்மை. சோர்வுக்குள்ளாக்குறதன உங்களுக்கு ஒரு மேன்மை வரப்போகிறது. அவர்களை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை புதுப்பிக்க விரும்புகிறார். உங்களை தட்டி எழுப்புகிறார். தட்டி எப்படி எழுப்புகிறார் என்றால், என் மகனே, என் மகளே, நீ சோர்ந்து போகாதே. உன்னுடைய ஜெபத்திற்கு, உன்னுடைய விண்ணப்பத்திற்கு அவைகள் எல்லாம் என் கணக்கில் இருக்கு. அதன்படி உனக்கு ஒரு உயர்வை கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா. நல்லா சிந்திச்சு பாருங்க. ராஜாவுக்கு தூக்கம் வரல. காலையில ஆமான் வந்து நிற்கிறான். ராஜா கேட்கிறார், எப்பா, ராஜா கண்ணமன விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யணும்? தன்னைத்தான் மெச்சுக்கொள்ளுமான் தவிட்டு புறா போல அந்த தவிட்டு புறா அங்கே போய் நிற்கு. உடனே சொல்றான், இருதயத்தில் இருந்ததெல்லாம் சொல்லிட்டான். சொன்ன உடனே ராஜா சொல்றாரு, ஒன்றும் தவறாமல் குறைவில்லாமல் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் என் குதிரையும் ஏற்றி கொண்டு போய் நீ அலங்காரம் பண்ணி அந்த அலங்காரம் பண்ணப்பட்ட அந்த மொர்தெகாய் குதிரை ஏன் குதிரையில் ஏற்றி நகரம் முழுவதும் என்ன செய்யணும்? வலம் வரணும். வலம் வரும்போது நீ முன்னால் நின்று என்ன செய்யணும்? சொல்ல மாட்டீங்களே, நீங்க முன்னால் நின்று என்ன செய்யணும்? ராஜா கண்ணம்பன விரும்புகிற மனுஷனுக்கு இவ்விதமாய் செய்யப்படும். நீ தான் சொல்லணும், வேற யாரும் சொல்லக்கூடாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியான தேவன் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். தேவன் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் எந்த நபர்களால் உங்களை சோர்வுக்குள்ளாக்கி ஜெபிக்க கூடாதபடி, வேதம் வாசிக்க கூடாதபடி, இயேசுவோடு கூட இன்னும் நெருங்கி வரக்கூடாதபடிக்கு எவர்கள் சோர்வாகிய தடுக்கலை உங்களுக்கு முன்பு வைத்திருக்கிறார்களோ அந்த தடுக்கல் நீக்கப்படுகிறது. நீங்கள் அவர்களுக்கு மேலாக எல்லா கோணங்களிலேயும் மேன்மை அடையும்படிக்கு பரிசுத்தாவின் தேவன் உங்களுடைய சோர்வுகளை நீக்கி உங்களை அவர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் நீங்கள் செய்யக்கூடியது, ஆமானை குறித்து மொர்தெகாய்க்கு பயமே இல்லை. மொர்தெகாய்க்கு பயமே இல்லை. ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும் இந்த தடுக்கல் இயேசுவின் நாமத்தினால் என்ன செய்யப்படும்? நீக்கப்படும். நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. சோர்வாகிய தடுக்கல்ல எவர்கள் கொண்டு வருகிறார்களோ அவர்கள் உங்களுக்கு முன்பு தோத்து போவார்கள். நீங்கள் அவர்களுக்கு முன்பு ஜெயம் எடுத்து ஜனத்தின் அதிபதிகளே மகிமையான சிங்காசனத்தை சுதந்திரிக்க செய்கிற தேவன் உங்களுக்கு மகிமையான சிங்காசனத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மகிமையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த மகிமையான ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில வந்து உங்களுக்கு நிரம்பணும்னா நீங்க செய்யக்கூடியது, ஜெபத்தை விடாதீங்க, வேத வாசிப்பை விடாதீங்க,
கர்த்தருடைய ஆலயத்தை விடாதுங்க, கர்த்தருக்காக செய்கிற நற்கிரியைகளை விடாதீங்க, தொடர்ந்து செஞ்சுட்டே இருங்க. ஒரு நாள் அந்த கண்கள் காண மகிமையின் தேவன் உங்களை மகிமையாய் வைக்கும்போது அவர்களே சொல்லுவார்கள், எத்தனையோ இடையூறுதலை நான் கொடுத்து பார்த்தேன், எத்தனையோ நெருக்கடியை நான் கொடுத்து பார்த்தேன், எத்தனையோ துன்பங்களை கொடுத்து பார்த்தேன், எத்தனையோ உபத்திரவங்களை கொடுத்து பார்த்தேன், அவர்கள் எதற்கும் அஞ்சவில்லை. காரணம், அவர்களுடைய தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர்களுடைய தேவன் அவர்களோடு கூட என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஆகையால் என் அன்பு தேவனுடைய சின்னமே, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். சோர்ந்து போகாமல் நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கும். சோர்ந்து போகாமல் என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கும். நன்மை செய்ய 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 அதை பார்க்கிறதான தேவன் நமக்கு நன்மை செய்வார். அல்லேலூயா. நன்மை செய்வார். சோர்வு நம்முடைய வாழ்க்கையில் நீக்குவதற்கு ஒரே ஒரு வழிதான். நிறைய பாதைகள்லாம் கிடையாது. நிறைய பஸ்ஸில் நேர் பாதைன்னு போட்டிருப்பதுக்கு காரணம் என்ன? ஸ்ட்ரைட்டாக போகுது, எங்கேயும் சுற்றி என்ன செய்யாது, போகாது. இன்னைக்கு அநேகர் சுற்றி 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 அந்த அந்த பாதையை நீங்கள் கடக்கிறீர்கள். இப்போ ஆண்டவர் சொல்கிறதுனா ஒரே ஒரு பாதை. சோர்வு நம்மளை விட்டு நீங்கணும்னா ஒரே ஒரு பாதை. லூக்காவின் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் ஒரு விதவை குறித்து சொல்லப்பட்டிருக்க ஒரு உவமையை சொல்லப்பட்டிருக்கிறது. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை என்ன செய்தார்? சொன்னார். சோர்ந்து போகாமல். சோர்வு வருதா? ஜெபந்தான். ஜெபம் பண்ணியாச்சுன்னா போதும், கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் போய், சோர்வோடு கூட போய் கொஞ்ச நேரத்தில் தேவ சமூகத்தில் போய் முழங்கால் படிட்டு உட்கார்ந்தோ, எந்த சூழ்நிலைமையிலையோ உட்கார்ந்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சாச்சுன்னா சோர்வுகளை நீக்கிறதான தேவன் நமக்கு நியாயம் செய்வார். 1ஆம் அதிகாரம் அந்த 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 8, 9வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் இவளுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பேனோ. இங்கே சோர்ந்து போயிருந்தால் நியாயம் கிடைக்காது. அதுக்காக நீங்கள் மனுஷர்கள் போராடுகிற மாதிரி போராட வேண்டாம், போராடக்கூடாது. அதையும் நான் சொல்லியிருந்தேன், திட்டமும் தெளிவாய் சொல்றேன். மனுஷர்கள் போராடுகிறது போல நீங்கள் என்ன செய்யக்கூடாது. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜென்ம சரீரம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கணும். அந்த ஜென்ம சரீரம் சில இடத்துல காணப்படுகிறதுனால தான் மற்ற மனுஷர்கள் போராடுகிறது போல இவர்களும் என்ன செய்கிறார்கள்? போராடுகிறார்கள். அப்படி போராடக்கூடாது. பேசாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் சோர்ந்து போகாமல் முழங்கால் போட்டு, அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை என்ன செய்கிறேன், எனக்கு நீர் தானப்பா. ஒருவேளை பணத்தினால ஜெயிச்சிடலாம் நினைச்சா பணம் சீரோ ஆகிறது வரைக்கும் கர்த்தர் கிரியை செய்ய மாட்டார். பணம் நல்லா புரிஞ்சுடுங்க, பணம் சீரோ ஆகிறது வரைக்கும் என்ன செய்ய மாட்டார். கடைசி ரோட்டில் உட்காந்துக்கிட்டு நான் என்னையா செய்ய, யாருடா தரமாட்டான்ட்டு யோசிப்பீங்களா? அப்போ உங்களுக்கு ஒரு உணர்வு வரும். என்ன உணர்வுன்னா, இவ்வளோ நாளும் நான் முட்டாள்தனமாக இருந்துட்டேன், இவ்வளோ நாளும் நான் அறிவுகிட்டத்தனமாக இருந்துட்டேன், யார்கிட்ட போய் கேட்காம இருந்துட்டேன். ஆண்டவருடைய சமூகத்தில் அவற்றை முழங்கால் போட்டாச்சுன்னா நம்மகிட்ட இருக்கிற பணமும் செலவழியாது, நமக்கு உண்டான ஆசீர்வாதமும் குறையாது. அதுக்கு பதிலாக ஆசீர்வாதத்திற்கு மேல் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டு இருப்பார். அல்லேலூயா. நன்றாய் நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. முழங்கால போட்டு ஜெபம் பண்ணியாச்சுன்னா அந்த ஏழை விதவை அந்த நியாயாதிபதியின் இடத்துல போய் நிற்கிறார். ஓயாம போய் தொந்தரவு பண்ணுதா, ஓயாம போய் தொந்தரவு பண்ணா. இங்க ஆமான் எப்படி ஓயாம அகஸ்வர ராஜாவை தொந்தரவு பண்ணது போல இவள் நன்மை கிடைக்கும்படியாக ஓயாமல் போய் தொந்தரவு பண்ணுகிறாள். அந்த நியாயாதிபதி சொல்கிறார், இவள் என்னை தொந்தரவு சொல்ல மாட்டேங்களே, இவள் வாசிமா, இவள் அடிக்கடி என்னை அலட்டாதபடி அப்போ பாருங்க, ஒரு ஜெபம் ஒரு நியாயாதிபதி என்ன செய்யுது, அலட்டுது. நம்ம பண்ணத ஜெபம் இயேசுநாதருடைய சமூகத்தை போய் அலட்டும். கொஞ்சம் அந்த உயர்ந்த சிந்தனைக்கு நீங்க வாங்கலாம். நான் இயேசுவுக்கு செல்ல பிள்ளையாகிய நான் முழங்கால போட்டு ஜெபம் பண்ணியாச்சுன்னா
என் ஜெபம் அங்கே போய் என்ன செய்யும்? தொந்தரவு பண்ணும். அந்த தொந்தரவை பார்த்துட்டு ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். என்ன நியாயம் கிடைக்கணுமோ அந்த நியாயத்தை அந்த நியாயாதிபதி செய்வார். அல்லேலூயா. வாசிமா தொடர்ந்து வாசித்துருது. இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். அப்போ நமக்கு நியாயம் செய்வதற்கு இயேசு தனக்குள்ளே சொல்லி பரிசுத்த ஆவியின் தேவனை இந்த பூலோகத்தில் அனுப்பி நமக்கு நியாயம் செய்கிறார். அல்லேலூயா. நமக்கு என்ன செய்கிறார்? நியாயம் செய்கிறவராய் என்ன செய்கிறார்? சோர்வு நீங்குவதற்கு ஒரே ஒரு வழி ஜெபம்தான், வேற வழியே கிடையாது. அல்லேலூயா. பசி வந்தா சாப்பிட்டாதான் திருப்தியா இருக்கும். அதே போல ஆவிக்குரிய ஜீவியத்திலேயோ சரீர பிரகாரமான வாழ்க்கையிலையோ யாருக்கு சோர்வுகள் வருகிறதோ அவங்க கொஞ்ச நேரம் முழங்காலில் போய் நின்னாச்சுன்னா போதும், ஒன்றும் சொல்ல வேண்டாம். நான் சில நேரத்தில் அப்படிதான் செய்வேன். இந்த இடத்துல முழங்காலில் நிற்பேன், ஒன்றுமே சொல்ல மாட்டேன். என் பாட்டில் கண்ணை மூடி கையை கூப்பி அப்படியே நின்றுட்டு நிற்பேன். கொஞ்ச நேரம் கழிச்சு என்னை அறியாமலே கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து நன்றி பலிகளை ஏறெடுக்க ஆரம்பிக்கும். அப்போ எனக்குள்ள ஒரு புது பலன் வரும். அல்லேலூயா. ஒரு புது பலன் என்ன செய்யும்? வரும். நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் நாம். அல்லேலூயா. பாருங்க, இயேசுநாதரே அதான் சொல்றாரு. அவரை நினைக்கணும். சோர்வுகள் வரும்போது அவரை நினைக்கணும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம், ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு நமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த சோதனை சகித்த இயேசுவை நினைச்சீங்க. ஆமா, சோதனையை சகித்த யாரை நினைக்கணும்? நமக்கு முன்னால மற்றவங்கெல்லாம் வருவாங்க, ஆனா இயேசுநாதர் மட்டும் வரமாட்டார். சில நேரங்களில் தூங்கி எந்திரிச்ச உடனே அப்பா, யாரு பெத்த அப்பா சொப்பனத்தில் வந்து நிற்பார். சில நேரத்தில் யாராவது ஒரு ஆள் வந்து நிற்பாங்க. நமக்கு சொப்பனத்தில் தரிசனத்தில் வரக்கூடியது யாரு? இரட்சகராகிய இயேசு. அல்லேலூயா. அவரை நினைக்கணும். அவரை நினைச்சு பாருங்க. எல்லா விதமான விரோதிகளை சகித்த அவரை என்ன செய்யுங்க? நினைத்து கொள்ளுங்கள். இயேசுவை நினைக்கணும். சோர்வுகள் வரும்போது யாரை நினைக்கணும்? இயேசுவை நினைச்சுப்பார். இயேசுவை நீங்க நினைச்சாச்சுன்னா நீங்க ஜெயம் எடுத்துடலாம். அல்லேலூயா. அவர் சிங்காசனத்தில் இருக்கிறார், மேல இருந்து பார்க்கிறார். அவரை நினைக்கும் போதெல்லாம் கர்த்தர் எனக்கு ஜெயத்தை என்ன செய்தாரு? அவரை நினைக்கணும். பாருங்களா, ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுதேன். மார்க் 8ஆம் அதிகாரம் 1 முதல் சில வசனங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது 3வது வசனத்தில் அவர் சொல்கிறார், வழியிலே அவர்கள் சோர்ந்து போவார்கள். வழியிலே அவர்கள் என்ன செய்வார்களாம்? அவங்க சோர்ந்து போகாம இருப்பதற்கு செய்யக்கூடிய காரியத்தை கர்த்தர் செய்கிறார். அதே போல நம்முடைய பிரயாணங்கள் இன்னும் போக வேண்டிய தூரம் ரொம்ப இருக்கு. அந்த பிரயாணங்கள்ல நாம் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால் அவர் நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். சீசர் இடத்துல சொல்றார், எப்பா இயேசுவே 5000 பேர் கூடியிருக்காங்க. புருஷர்கள் மட்டும் 5000 பேர் கூடியிருக்கிறாங்க. அவருடைய துணைவியார் இருக்கிறார்கள், பிள்ளைகள் இருக்கிறார்கள். இந்நாட்கள் கணக்கின்படிகாரம் ஒரு 20000 பேர் என்ன செய்தாங்க? கூடியிருக்கிறாங்க. அந்நாட்கள் கணக்கு பிடிக்காரன்னு நிறைய இருக்கும். ஏன்னா வீட்டில் டஜன் கணக்காக இருக்கும். கூடியிருக்கிறாங்க. கூடியிருந்து வசனத்தை கேட்குறாங்க. வசனத்தை கேட்டு அவங்க போகிற வழியில் என்ன செய்வாங்க? அதே போல் உங்களுடைய வாழ்க்கையின் பயணத்தில் நீங்கள் போகிற வழியில் சோர்ந்து போகாமல் இருப்பதற்கு இயேசு சோர்வுகளை நீக்கிறவராக இந்த சபையில் இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா. அதில் அதான் சொல்லப்பட்டிருக்கு, வழியில் சோர்ந்து போவார்களே. இவ்வளவு பிரயாணம் பண்ணி வந்தாச்சு, இன்னும் கர்த்தருடைய சமூகத்திற்கு போவதற்கு, அவருடைய வருகைக்கு போவதற்கு சில காலங்கள் தான் இருக்கிறது, சில நாட்கள் தான் இருக்கிறது. பல ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கு சில நாட்கள் தான் இருக்கிறது.
அந்த ஆசீர்வாதங்களை நான் சுதந்திரிக்க வேண்டும், அதுக்கு ஒரு சோர்வு வரக்கூடாது என்று கர்த்தரே தேவ தூதனை அனுப்பி சோர்வுகளை நீக்கி நம்மை ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய காரியங்கள் நம்மை புரட்டி போடும், வாழ்க்கையில புரட்டி போடுகிறதான அனுபவங்கள் நிறைய இருந்திருக்கிறோம். பாருங்க, உதாரணத்துக்கு சொல்றேன், தப்பா நினைச்சுக்கிடாங்க. நம்ம வயிறு நமக்குள்ள புரட்டிக்கிட்டே வந்துச்சுன்னா என்ன செய்யும்? வெளியில போய் வா, அவ்வளோதான். உள்ள இருக்கிறது என்ன செஞ்சிடும்? வெளியில வந்துடும். அதே போல வாழ்க்கையில உங்களை எவ்வளவோ காரியங்கள் புரட்டி போட்டிருக்கு, அதெல்லாம் வெளியில வந்துட்டு தேவனுடைய ஆசீர்வாதம் இனி உள்ளே போக போகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு உள்ளே என்ன செய்யணும்? போனோம், அங்க நல்ல வசனத்தை கேட்டாச்சு, நல்ல வார்த்தைகளை கேட்டாச்சு. இப்பவும் நீங்க நல்ல வசனத்தை கேட்டுட்டீங்க. இனி உங்களுடைய வாழ்க்கையில சோர்வு வரும்போது இந்த வசனத்தை நினைத்து பார்க்கணும். உட்கார்ந்து அழக்கூடாது, உட்கார்ந்து வேதனைப்படக்கூடாது, உட்கார்ந்து துக்கிக்க கூடாது, உட்கார்ந்து எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. அதுக்கு பதிலாக எல்லா சூழ்நிலைமைகளையும் நம்மை நடத்துவதற்கும் நமக்கு ஜெயம் கொடுப்பதற்கும் ஒருவரால தான் முடியும். அந்த ஒருவர் தான் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த ஒருவர் தான் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நினைத்துக் கொள்ளுங்கள், அவரை என்ன செய்யுங்க. எல்லா கோணங்களையும் அவரை நினைக்கும் போது ஆண்டவர் நம்மளை சும்மா விட மாட்டார். தேவன் நம்ம என்ன செய்ய மாட்டார்? சும்மா விட மாட்டார். சோர்வு வருதா, அந்த பிள்ளை என்னைய நினைக்கி, அந்த பிள்ளைக்கு நான் செய்யக்கூடியதை செய்வேன். அல்லேலூயா. செய்யக்கூடியதை என்ன செய்வேன்? செய்வேன் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் நமக்கு செய்யணும்னா நாம் ஆண்டவருடைய சமூகத்துல தான் காத்திருக்கணும். வேற எங்கேயும் ஓடக்கூடாது, வேற எங்கேயும் என்ன செய்யக்கூடாது. போராட்டம் வருதா, நிந்தைகள் வருதா, எங்கேயும் ஓடாதீங்க. அந்த மனுஷன்ட்ட போய் சொன்னா அந்த நேரத்தில் ஆறுதலாக இருக்கும். அடுத்த நேரம் அவங்க சொல்ல, நம்ம போன பிறகு சொல்லுவாங்க, இவனுக்கு இதுவும் தேவை, சொல்ல மாட்டேங்கிங்களே, இதுவும் தேவை, இதுக்கு மேலேயும் அப்படியும்பா. ஆனால் நம்மகிட்ட பேசும்போது எப்படி பேசுனாங்க? நம்மகிட்ட பேசும்போது எப்படி பேசுனாங்க? அருமையா பேசுனாங்க. எப்பா, நம்மளை விட நம்ம காரியத்தில் அவங்க தான் ரொம்ப பாரப்படுறது போல என்ன செய்தாங்க, பேசுனாங்க. ஆனால் நம்ம போனதுக்கு அப்புறம், ஆனால் இயேசு நம்மளை முன்னால விட்டு பின்னாலே பேசுகிறவர் இல்லை, அவர் முன்னாலே கடந்து சென்று தடைக்கல்லை நீக்குகிறவர். அல்லேலூயா. அவர் தடைக்கல்லை என்ன செய்கிறவர்? நீக்குகிறவர். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நமக்கு முன்னே செல்கிறார். அவர் முன்னே என்ன செய்கிறார்? செல்கிறார். மறந்து விடக்கூடாது. அவர் நமக்கு முன்னாலே போயிட்டே இருக்கிறாரு. முன்னாலே போகிறதான தேவன் சொல்கிறதான வார்த்தை என்னவென்றால், என்னை நினைக்கிற ஜனத்திற்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி, மகிமையான சிங்காசனங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படி, உன்னதத்தில் என்னோடு கூட இருக்கும்படி அவர்களுக்கு நான் அருள் செய்ய போகிறேன். அல்லேலூயா. அவரை நினைக்கணும், அவரை என்ன செய்யணும்? நினைக்கணும். அவருடைய சமூகத்தை மட்டும் நம்ம நல்லா நினைச்சிட்டோம்னா, அவரை நினைக்க கூடாதபடி எவைகள் எல்லாம் நமக்கு தடையா இருக்கிறதோ அந்த தடைகள் சீக்கிரமாய் நம்மை விட்டு என்ன செய்யும்? கடந்து போகும். அந்த தடைகள் எல்லாம் நம்மை விட்டு சீக்கிரமாய் என்ன செய்யும்? கடந்து போகும். கடந்து போவதற்கு நாம் செய்யக்கூடியது என்ன? கடந்து போவதற்கு நாம் செய்யக்கூடியது என்ன? செய்யக்கூடியது என்ன? கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், இவைகள் எல்லாவற்றையும் இயேசுவை நினைத்து பார்க்கும்போது இந்த சோர்வுகள், இந்த துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் லகுவாய் கடந்து போக கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. லகுவாய் கடந்து போக கர்த்தர் என்ன செய்வார்? உதவி செய்வார். அவர் நமக்கு உதவி செய்யணும்னா, அவர் நமக்கு உதவி செய்யணும்னா அவரையே நாம் என்ன செய்யணும்? நினைத்து பார்த்து உள்ளான மனுஷனில் பலப்படணும். எதுல பலப்படணும்? இணைக்கலுங்க. உள்ளான மனுஷனில் என்ன செய்யும்? பலப்படணும். மாம்சத்தில் காணப்படுகிற சகலமும் பலவீனம் உள்ளதுதான். ஆவியோ, சொல்ல மாட்டேங்கீங்களா? ஆவியோ உற்சாகமான ஆவியினால் ஆண்டவரை துதிக்கும் போது, ஸ்தோத்திரம், உற்சாகமான ஆவியினால கர்த்தரை துதிக்கும் போது நடக்க போகிற காரியம் என்ன? உள்ளான மனுஷனில் என்ன நடந்தாலும் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. சொல்லுங்க, என்ன நடந்தாலும் நான் சோர்ந்து போகிறது இல்லை. அல்லேலூயா. அறிக்கை செய்யணும். என்ன நடந்தாலும் சரி,
நான் சோர்ந்து போகிறது இல்ல. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 4:16 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்து உள்ளான உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் பாருங்க. புதிதாக்கப்படுகிறது. தேவன் இறங்கி கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டார்னா நம்முடைய குடும்பம் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படும். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய குடும்பம் நாளுக்கு நாள் என்ன செய்யப்படும்? புதிதாக்கப்படும். நம்முடைய குடும்பம் நாளுக்கு நாள் என்ன செய்யும்? புதிதாக்கப்பட வேண்டும் என்றால் நாம் செய்யக்கூடியது என்ன? உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? அதுக்கு ஜெபம்தான். அதுக்கு என்னது? ஜெபம். ஜெபம். இன்னைக்கு நான் இந்த இடத்துல ஜீவனோடு கூட நிற்கிறோம்னா 2019 விசுவாசிகளாகிய நீங்கள் எல்லாரும் கூடி ஜெபித்ததான ஜெபம்தான். அல்லேலூயா. நல்லா என்னை கவனிச்சிடுங்க. உண்மையை சொல்கிறேன், 2019 கொரோனாவுக்கு முன்னால் என் சரீரத்தில் ஒன்றை கண்டுபிடிச்சி என்ன அப்படின்னா கேன்சருன்ட்டாங்க. நான் அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுக்கலை. நீங்கள் அன்னைக்கு ஜெபித்ததான ஜெபம் இன்னைக்கு வரைக்கும் என்னை ஜீவனோடு கூட இந்த இடத்துல வைத்திருக்கிறது. காரணம் என்னவென்றால் ஜெபம்தான். அல்லேலூயா. காரணம் என்னவென்றால் ஜெபம்தான். ஜெபம்தான் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை கொண்டு வரும். அன்பு சகோதரா, அன்பு சகோதரியே, உனக்கு ஒரு தனிப்பட்ட ஜெபம் இருக்கட்டும், உங்களுடைய குடும்பத்தில் குடும்ப ஜெபம் இருக்கட்டும், உங்களுடைய குடும்பத்தில் ஒரு உபவாச ஜெபம் இருக்கட்டும், கரங்களை கோர்த்து கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறதான ஒரு அனுபவம் இருந்தால் சோர்வு உங்களை விட்டு நீங்கும். நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். அல்லேலூயா. நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஜெயம் எடுப்பீர்கள். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவா, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் உபத்திரவா. சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை, சோர்ந்து போக மாட்டோம், நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம், நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவா, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டா பாக்கியம், பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு ஆமென், பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. நல்ல கரங்களை கொட்டி அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவா, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவா. ஆண்டவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். ஆண்டவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் சோர்ந்து போக மாட்டோம். தலைக்கு மேலாய் கரங்களை கொட்டி ஆமென். தலைக்கு மேலாக சோர்ந்து போக மாட்டோம், நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம், நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம், நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம், நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவா, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவா. கிறிஸ்துவின்
பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவா, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவா. தலைகளை கொண்டு ஆகியிருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை. நீர் எங்களோடு கூட இருக்கிறேன், நீர் என்னோடு கூட இருக்கிறேன், நீர் என்னோடு கூட இருக்கிறேன், நீர் என்னோடு கூட இருக்கிறேன். ஆகையினால் நான் சோர்ந்து போவதில்லை, நான் சோர்ந்து போவதில்லை. உள்ளான மனுஷனே, ஓ ரபர பௌந்தர ரவி சந்துர பாலபா தீரார ரபர பௌந்தர ரவி கபாலபா. உள்ளான மனுஷனில், உள்ளான மனுஷனில், உள்ளான மனுஷனில் புதிதாக்கப்படும்படியாக சோர்வுகளை கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். மாம்சிக பிரகாரமான சோர்வுகளையும் ஆவிக்குரிய சோர்வுகளையும் மாற்றி ஒரு உன்னதமான ஆசீர்வாதத்தின் பாதையில நடத்தி உன்னதமான ஆசீர்வாதத்தை 100 மடங்கு பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். சோர்ந்து போவதில்லை, நாங்கள் என்ன செய்வதில்லை, சோர்ந்தே போக மாட்டோம். இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு நம்மோடு கூட என்ன செய்கிறார், இருக்கிறார். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். ஆகையினா நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, அவசியம் இல்லை. கர்த்தர் எனக்கு உங்களுக்கு நிச்சயமாக நிச்சயமாக ஜெயத்தை கொடுத்து மேன்மையான ஆசீர்வாதங்களை எனக்கு நிச்சயமாய் உங்களுக்கு நிச்சயமாய் கொடுப்பா என்று சொல்லுகிறவர்கள் தலைக்கு மேலாக கரங்களை கொட்டி ஒரு வீசை கூட ஆவியில் நிரம்பி கர்த்தரை துதியுங்கள். ஓ ரபால பாலாலிபி சாந்தோரார பாலபா தீரார பார பௌதிரிபி கபால பாலால பால பௌந்தராரிபி கபாலபா. சோர்வுகளை கொண்டு வருகிற பல்லாங்கனை இயேசுவின் நாமத்தினால கடிந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தீரார ரபார பௌதிரிபி கமாலபா. ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுத்தரலாம், பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுத்துடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் என்ன செய்வதில்லை, சோர்ந்து போவது இல்லை. கடைசியா சில வசனங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி நான் முடிக்க போகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 28 முதல் கடைசி வசனங்களை நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 28வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த, பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன், கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை. ஏன் நம்ம சோர்ந்து போவதில்லைன்னா, நம்மை சிருஷ்டித்த தேவன் என்ன செய்வதில்லை? சொல்ல மாட்டீங்களா? நம்மை சிருஷ்டித்த தேவன் என்ன செய்வதில்லை? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என்னை சிருஷ்டித்த தேவன் சோர்ந்து போவது இல்லை. அதனால் அவருடைய பிள்ளையாகிய நானும் சோர்ந்து போக மாட்டேன். விசுவாச அறிக்கைகளை ஏறிடுங்கள், நானும் சோர்ந்து போக மாட்டேன். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப நல்லா நீங்க சிந்திச்சு பாருங்க. பூமியின் கடாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நம்ம அறிஞ்சா போதும், இதை நம்ம கேட்டா போதும். இதை அறியவும் செய்யணும். என்ன செய்யணும்? நம்முடைய தேவன் யார்? நம்முடைய தேவன் யார்? Who is our God? Who is our God? நம்முடைய தேவன் யார் என்பதை நாம் அறிந்து விட்டால் சோர்வுக்கு நம்மிடத்துல இடம் இல்லை. நம்முடைய தேவன் யார் என்பதை இப்ப நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதான் சொல்லப்பட்டு கேட்டதில்லையோ? நம்முடைய தேவன் என்ன செய்ய போறார் என்பதை நீ கேட்டதில்லையா? நம்முடைய தேவன் என்ன செய்ய போறார் என்பதை நீ கேட்டதில்லையா? பாருங்க,
1.5 வயசுல தகப்பனை இழந்தேன். ஒரு இல்லத்துல தான் படித்தேன். பாஸ்டர் எம் ராஜேந்திரன் ஐயாவுடைய இல்லத்துல தான் படித்தேன். வசனத்தை கேட்டேன். எங்க அம்மாவுக்கு எனக்கு எதையும் செய்ய முடியல. ஆனால் எங்க அம்மா சோர்ந்து போகாம ஒரே ஒரு காரியத்தை செய்தாங்க, ஜெபத்துல உறுதியா இருந்தாங்க. இந்த சபையில் இருக்கிற அநேகருக்கு தெரியும், ஆரம்ப நாட்கள்ல அந்த ஜெபம் அவர்களுக்கு நன்றாய் தெரிந்திருந்தது. நான் என் பையனுக்கு சொத்தை சேர்த்து வைத்திருக்கணும், சுகத்தை சேர்த்து, எதை சேர்த்து வைக்க எனக்கு தெரியாது. என் பையனுக்கு ஒரு ஜெபத்தை சேர்த்து வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. அது அவர்கள் அறிந்திருந்தார்கள். அதை அவர்கள் என்ன செய்திருந்தார்கள்? அறிந்திருந்தார்கள். அதை கேட்டிருக்கிறார். நான் ஜெபம் பண்ணுவேன், என் பையன் அவன் ஆசீர்வாதமாக இருப்பான். உங்க பிள்ளைகளுக்கு நான் சொல்லுத, உங்க தாய் தகப்பன்ட்டு போய் எனக்கு நீ என்ன வச்சிருக்க, அதை வச்சிருக்க, இதை வச்சிருக்கான்னு கேட்காதுங்க. நான் எங்க அம்மாட்ட கேட்டது, அதை வச்சிருக்கீங்களா, இதை ஒன்றும் கேட்காதீங்க. உங்க தாயின் தகப்பனும் நன்றாய் ஜெபித்து ஸ்தோத்திரமாகிய கிருபையை உங்களுக்கு சேமிப்பாக வைத்து போகும்போது இந்த பூலோகத்தில் நீங்கள் வாழ்வதற்கு தேவையான சகல வசதிகளையும் கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்வார்? ஏற்படுத்தி கொடுப்பார். ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அதுக்கு சாட்சியாக நாங்கள் இருக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய தேவன் என்ன செய்வதில் சோர்ந்து போவது இல்லை என்பதை நாம் அறியணும். நாம் சோர்ந்து போவோம், மனுஷன் சோர்ந்து போவான். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் எனக்கு நன்மை செய்யும்படி, எனக்கு அற்புதம் செய்யும்படி அவர் சோர்ந்து போக மாட்டார் என்கிறதன அறிவும் என்கிறதன சிந்தனையை நமக்குள்ள வந்தால் தான் நமக்கு ஜெயம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய முடியாதது. அல்லேலூயா. அவர் நமக்கு செய்ய போகிறதன காரியம் எந்த மனுஷனாலும் ஆராய முடியாத ஒரு காரியத்தை கர்த்தர் என்ன செய்ய போறார்? அநேகர் கேட்க போறாங்க உங்களை பார்த்து, இது எப்படியா ஆயிற்று, இது எப்படி ஆயிற்று, இது மனுஷனால் உண்டாகவில்லை, இது கர்த்தரால் ஆயிற்று. இது யாரால் ஆயிற்று? கர்த்தரால் ஆயிற்று என்கிறதான அறிவு நமக்கு இருந்தால் போதும், என்கிறதான நினைவு நமக்கு இருந்தால் போதும். அவர் நமக்கு பலன் கொடுத்து சுகம் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க போறாரு. அல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கும் போது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் எதை கொடுக்கிறாரு? பலன் கொடுக்கிறார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் எதை கொடுக்கிறாரு? பலன். நல்ல பலனா கொடுக்கிறார். சோர்ந்து போ. அதனால தான் யோபை பற்றி சொன்னேன், என் மீட்பர் எப்படி இருக்கிறாரு? அவன் சோர்ந்து போகாமல் அந்த வார்த்தையை சொல்தான் பாருங்களா. இன்னைக்கு நம்ம அந்த வார்த்தையை அறிக்கை செய்கிறோமா? என் இயேசு என்னோடு கூட இருக்கிறா என்று சொல்ல 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 சாத்தான் வெட்கப்படுவான், இயேசு மகிமைப்படுவார். இயேசு மகிமைப்படும்படியாக அந்த சாத்தானுக்கு முன்பதாகவே நம்மை உயர்த்தி வைப்பார். அல்லேலூயா. அந்த சாத்தானுக்கு முன்பதாகவே கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? உயர்த்தி வைப்பார். இந்த சபையில் எத்தனையோ பேரை நான் சொல்ல முடியும். வீடு இல்லாமல் இருந்தாங்க, நல்ல வீடு கட்ட கர்த்தர் உதவி செய்தார். வாகனங்கள் இல்லாமல் இருந்தாங்க, நல்ல வாகனங்களை கர்த்தர் உதவி செய்தார். பிள்ளைகளுடைய திருமண காரியங்களை என்ன செய்வோமோ என்று யோசித்தார்கள். பிள்ளைகளுடைய காரியங்களை கர்த்தர் ஜெயமாக என்ன செய்தார்? முடித்து கொடுத்தார். பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்கிறது என்று யோசித்தார்கள். படிக்க வைக்க கர்த்தரே அவர்களுக்கு வழிவாசலை திறந்து கொடுத்தார். அப்போ பலன் கொடுக்கிறார். அந்தந்த காரியத்தை செய்வதற்கு கர்த்தர் என்னது கொடுக்கிறாரு? சொல்ல மாட்டேன். கர்த்தர் என்ன செய்கிறாரு? பலன் கொடுக்கிறார். பலன் கொடுக்கிறார் அந்தந்த காரியத்தை செய்வதற்கு. சரி, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சோர்ந்து போய் பலனே இல்லாத மாதிரி, முருதைக்காய் பலனே இல்லாத மாதிரி உட்கார்ல, உடனே என்ன செய்யணுமோ அதை செய்தான். உடனே நல்ல என்னை கவனிங்க, உடனே என்ன செய்யணுமோ அதை என்ன செய்தான். அதே போல நாமும் சோர்வுகள் வரும்போது என்ன செய்யணுமோ அதை என்ன செய்யணும். செய்யத்தகாத காரியத்தை செய்யக்கூடாது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் செய்யத்தகாத காரியத்தை செய்துதான் ஜெயத்தின் மேல் ஜெயத்தை எடுக்கக்கூடாதபடி தடைப்பட்டு இருக்கிறது. அந்த தடைகள் நீக்க வேண்டும்னா முருதைக்காயை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.
அவன் என்ன செய்யணுமோ அதை செய்தான், கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். அல்லேலூயா. சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை என்ன செய்கிறார்? பெருக பண்ணுகிறார். பெருக. என்னைக்குமே நம்ம ஹீரோ ஆயிட்டோம்னா இயேசு நம்மளை ஹீரோ ஆக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஹீரோ ஆகணும். அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீனிடத்துல நிறைய பணம் இருந்துச்சு, போண்டு விட்டுட்டார். எல்லாம் குறைவுபட்டு இப்போ சீரவாகி எங்கே வந்து நிற்கிறா? இப்போ தான் அவளுக்கு ஒரு உணர்வு வருது, நான் அவளுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் போய் தொடுவேன், அதனால எனக்கு என்னது கிடைக்கும்? ஆமாம், இருக்கிறவங்கெல்லாம் உங்கள்கிட்ட இருந்து பிடுங்கிட்டு உங்களை தெருவில் விட்டுருவாங்க. ஆனால் பிடுங்காத ஒரு நேச உங்களை அரவணைத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க, நல்லா நீங்கள் யோசித்துக்கிடுங்க. சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் என்ன செய்கிறார்? சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார். ஆமா, ஜெபிக்காதவங்க எல்லாம் சோர்ந்து போவாருங்க. இந்த சபையில் எத்தனை பேர் ஜெபிக்காத ஆளுக்கெல்லாம் இருக்கீங்களோ? என்னடா பாஸ்டர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்றாரு அப்படின்னா, உங்க ஜெபம் தாங்க உங்களுக்கு உயிர் மீட்சை கொடுக்கும். உங்களுடைய வேத வாசிப்பு தான் உங்களுக்கு உயிர் மீட்சை என்ன செய்யும். ரெண்டு இல்லைன்னா, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு சுகபோகமாய், நான் அதுக்கு மேலே சொல்ல விரும்பலை. சுகபோகமாய் வாழ்கிறவள் என்று சொல்லப்பட்டிருக்கு, அதை நான் சொல்ல விரும்பலை. இந்த ரெண்டும் தாங்க ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்மை கட்டுவிக்கும். அல்லேலூயா. ஜெபம். அதான் சொல்லப்படும், இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி என்ன செய்வார்கள்? விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவனாங்க யாரு? ஜெபிப்பவங்க. என்னதான் வந்தாலும் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நினைச்சுவாங்க. புரியுதா? காலில் இருக்கிற புண்ணு சரியாயிரும். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் நீ காத்திருக்கணும். அல்லேலூயா. காத்திருக்கணும். ஆண்டவரே, அந்த வேதனையோடு கூட வலியோடு கூட அந்த 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 எண்ணத்தில் போய், ஆண்டவரே நீர் அற்புதங்களை செய்கிறதான தேவன், குஷ்டரோகியை சுகமாக்குனவர். பெரிய வியாதியும் சுகமாக்கிறார், சின்ன வியாதியும் சுகமாக்கிறார். சின்ன வியாதி என்ன சொல்லுங்க பாப்பா ஒரு சம்பவத்தை. பேதுருவின் மாமி ஜுரம், காய்ச்சல் அவர் என்ன செய்தாரு? சுகமாக்கினார். பெரிய வியாதி என்ன? இல்ல, கண்ணு தெரியல. உலகத்துல பெருசு எதுதான்? கண்ணு நல்லா என்ன செய்யணும்? தெரியணும். கண்ணு தெரியல. அந்த இடத்துல இயேசுநாதர் போறாருன்னு சொன்ன உடனே அவன் சும்மா இருக்கல, சோர்ந்து போகல. எல்லாரும் வந்து அவனை அரட்டினாங்க. ஏய், சத்தம் கட்டாம இருடா. எல்லாரும் வந்து அவனை அரட்டினாங்க. அவன் சத்தம் கட்டாம இருக்கல. தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கொண்டு முன்னிலும். அப்போ இதுவரைக்கும் நீங்க ஜெபம் பண்ணதை காட்டிலையும் அதிகமாய் நீங்க என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. நான் அடிக்கடி அதான் சொல்லுவேன், ஒரு 5 நிமிஷம் அது கூட்டுங்க. ஜெபத்தில் ஒரு 5 மினிட்ஸ் நீங்க ஆட் பண்ணி பாருங்க, கூட்டி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாறுதல் ஏற்படும். அல்லேலூயா. உங்களுடைய குடும்பத்தில் ஒரு பெரிய மாறுதல் என்ன செய்யும்? ஏற்படும். அதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ என்ன பலன் அடைந்து? புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். வாலிபர்கள் இளைஞர்கள் ஓடி போய் சோர்ந்து போவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ சோர்ந்து போக மாட்டார்கள். ஏனென்றால் கர்த்தர் அவர்களுக்கு புது பலனை கொடுக்கிறார். கர்த்தர் அவர்களுக்கு என்ன செய்கிறார்? புது பலனை என்ன செய்கிறார்? கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் புது பலனை நமக்கு கொடுக்கிறார். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும், சொல்ல மாட்டேங்களா, அவர்கள் ஓடினாலும் என்ன செய்யார்கள்? இலைப்படையார்கள். அவர்கள் ஓடி போனாலும் என்ன செய்ய மாட்டாங்க? இலைப்படைய மாட்டாங்க. இலைப்படையாமல் நாம் ஓடணுமா? இலைப்படையாம நம்ம சந்தோஷமா இருக்கணுமா? நம்ம செய்யக்கூடிய காரியம் ஒண்ணு. கர்த்தருக்கு என்ன செய்யணும்? ஆண்டவரே, நான் உமக்காக பொறுமையுடன் காத்திருக்கிறேன். பொறுமையை இழக்கக்கூடியதான சந்தர்ப்பங்கள் நிறைய வரலாம். பொறுமையை இழந்து நீங்க வாய் விட்டீங்க பாருங்க, வாயை வச்சிட்டீங்க பாருங்க, அந்த வாய் தான் உங்களுக்கு அற்புதங்களை செய்யவில்லை.
அந்த இடத்துல நீங்கள் அமைதியாக என் தேவன் பார்த்து கொள்வா. எல்லாரும் நெருங்கி வராங்க, எல்லாரும் நெருங்கி வந்து மோசையை நெருக்குதாங்க. மோசை வாயை விடலை. அவன் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். யெகோவா தேவனே, நீர் சொன்னீர், நான் செய்தேன். இப்போ நான் என்னையா செய்யன்னு சொல்லும்போது ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். உன் கையில் இருக்கிறது என்னதுப்பா? கோலுப்பா, அதை நீட்டுப்பா. நீட்டின ஒன்று ஆனால் அந்த செங்கல் ரெண்டாய் பிளந்தது போல உங்களுக்கு முன்பு சோர்வுகளை கொண்டு வருகிற அந்த சோர்வுகள் ரெண்டாய் பிளக்கப் போகிறது. நீங்கள் ஜெயமாக அக்கறைக்கு கடந்து போக போகிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை என்ன செய்ய போகிறார்? கொடுக்க போகிறார். அதற்கு தேவை நீங்கள் ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? காத்திருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் என்ன செய்யணும்? காத்திருந்து, அவருடைய சமூகத்தில் காத்திருந்து, எந்த சந்தர்ப்பங்கள் வந்தாலும் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை என்ன செய்ய போறாரு? செய்ய போறார். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கீங்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கீங்களா? என்னதான் வாழ்க்கையில் வரட்டுமே, என்னதான் வரட்டுமே, என்னதான் சோர்வுகள் வரட்டுமே, என்னதான் வாழ்க்கையில் வந்தாலும் அவைகளின் மத்தியில் நான் ஆண்டவருக்குள்ள சந்தோஷமாக இருப்பேன், தேவனுக்குள்ள சந்தோஷமாக என்ன செய்வேன்? இருப்பேன். நான் கலங்க மாட்டேன். நான் என்ன செய்ய மாட்டேன்? சோர்வுகளை நீக்கும்படி கர்த்தர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். ஊரபார ரிபி ஷந்தூரா ரபால பௌதர ரிபி கபாலபா ரிபி கபாலபால ரிபி ஷந்தூரா ரபால பால ரிபி ஷந்தோர ரிபி கபாலபா ஓ ரிபி கபாலபா ரபார பௌதர ரிபி கபாலபா. ஹல்லேலூயா. மே துதிக்கிற கர்த்தாவே, மே துதிக்கிற ரிபி கமால பௌந்தர ரிபி கபாலபா. கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் அந்நிய பாஷைகளை பேசி தேவனுடைய சமூகத்தில் அந்நிய பாஷைகளை கேட்டு ஓர பாலா லபி கபார பார ரபி ஷந்தர ரபி கபாலபா. ஹல்லேலூயா. மே துதிக்கிற கர்த்தாவே, மே துதிக்கிற கர்த்தாவே, மே ஸ்தோத்ரா. ஹல்லேலூயா. மே துதிக்கிற கர்த்தாவே, மே துதிக்கிற கர்த்தாவே, மே ஸ்தோத்ரா. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. என்னதானே முழங்கால் நின்று சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க. எப்பொழுது சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க. எப்பொழுது சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை காக்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காக்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க. எப்பொழுது சந்தோஷமாய் நல்ல கரங்களை கொட்டி எப்பொழுது சந்தோஷமாயிருங்க. தோல்விகள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும், தோல்விகள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. எனக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் என்னோடு இருப்பதால் சந்தோஷமாயிருப்பேன். சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் ஆமென். சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. என்னதான் நேர்ந்தாலும்
குடும்பத்தோடு கூட என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். என்னை அழைத்தது யார்? என்னை அழைத்தது மனுஷன் அல்ல, ஒரு சமுதாயம் அல்ல, ஒரு தேசம் அல்ல. என்னை அழைத்தது சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். அந்த சர்வ வல்லமையுள்ளாகிய தேவன் என்னை கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். சோர்வுகள் வந்தாலும் என்னை தேவன் கைவிடவில்லை. எனக்கு அற்புதங்களை செய்ய போகிறார் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை கொட்டி ஆவியிலே நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆமென், ஆமென். சந்தோஷமாய் இருக்கும்படியாக சாத்தான் விட மாட்டான், இயேசு விடுகிறார். நம்மை அழைத்ததான தேவன், என்னை 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 அழைத்ததான தேவன். அவர் சோர்ந்து போகிறதில்லை, அவர் சோர்ந்து போகிறதில்லை. அதை நான் அறிந்திருக்கிறேன். அதை நான் அறிந்திருக்கிறபடினால் இந்த நாளில் கர்த்தர் எனக்கு ஒரு புது பலனை தந்து என் சோர்வுகள் எல்லாவற்றையும் விட்டு நீக்கி என்னை பலப்படுத்துகிறார், என்னை பலப்படுத்துகிறார் என்று சொல்கிறவர்களே. ஆண்டவரே மை துதிக்கிறேன், ஆண்டவரே மை துதிக்கிற கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். தேவரீர் நம்முடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்தினபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். சோர்வுகள் வரும்போது உண்மையே நினைக்கும் போது நீர் செய்ய போகிறது அற்புதங்கள், அடையாளங்கள். அந்த சோர்வுகளை ரெண்டாக கிழித்து அதன் வழியாக நாங்கள் நடந்து சென்று முருதைக்காயினுடைய மேன்மையையும், எஸ்தர் ராஜாத்தினுடைய மேன்மையையும், யோபினுடைய மேன்மையையும், மோசேயினுடைய மேன்மையும் ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய போகிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். பெற்றுக்கொள்ளட்டும். இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், கிருபை கூட இருக்கட்டும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.